அன்பர்களே, இன்று பௌர்ணமி. பசவபுரம் ஸ்ரீ முரம்பீசர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். நெல்லை தூத்துக்குடி செல்லும் பைபாஸ் சாலையிலே 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசவபுரத்தில் இந்த கோவில் உள்ளது. சோழ அரசன் ஒருவனுக்கு முன்வினை பயனாக குதிரை முகத்தோடு பெண் குழந்தை பிறந்தது. இதனால் மன்னனுக்கு மனக்கவலை ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் உள்ள தீர்த்த கட்டங்கள் பலவற்றுக்கும் சென்று நீராடி இறைவனை பிரார்த்தித்தான். இறுதியில் இந்த கோவிலுக்கு வந்தான். இந்த பகுதி மணற்பாங்கான பகுதி என்பதனால் மாநாடு, மானவள நாடு என பெற்றது. இங்கு தாமிரபரணி காசியிலே கங்கையாக பாய்வது போல தெற்கு நோக்கியே பாய்வதால் இது காசிக்கு நிகராக கருதப்படுகிறது. பாறாங்கல் நிறைந்த பகுதி முரம்பு எனப்படும். முரம்பு என்றால் பாறாங்கல். எனவே இந்த பகுதி முரப்ப நாடு என பெற்றது. இங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களிடம் மன்னன் தனக்கு வழிகூறுமாறு வேண்டினான். உடனே முனிவர்கள் இந்த பகுதியில் ரோமேஷ முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் மணலுள் புதையுண்டு இருப்பதாகவும் அதனை தேடி எடுத்து கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டால் மகள் குறை தீரும் என்றனர். மேலும் ஆறானது வடக்கிருந்து தெற்கு நோக்கி பாயும் இடத்தில் நீராடினால் மகள் முகம் மாறி அழகாக முகம் பெறுவாள் என்று கூறினார். அதன்படி இங்கு வந்து தாமிரபரணி ஆற்றில் நீராடினார். அப்போதே மகளின் குதிரை முகம் மாறியது, அழகு வடிவம் பெற்றார். உரோமேச முனிவர் வழிபட்ட லிங்கத்தை தேடி கண்டுபிடித்து ஆலயம் எழுப்பினார். பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் பெரிதாக ஆலயத்தை புனரமைப்பு செய்தார்கள். கர்நாடகத்தை சார்ந்த பசவப்பா என்பவர் வரி வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்தார். இவர் பெயரில் பசவபுரம் என்ற ஊர் பெயர் பெற்று தற்போது மருவி பசவபுரம் என அழைக்கப்படுகிறது. சாலை ஓரத்தில் கிழக்கு நோக்கி கோவில் உள்ளது. உள்ளே சென்றதும் மகாமண்டபம், அதை அடுத்து மணிமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என கோவில் உள்ளது. மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி சிவகாமி அம்பாள் அருள் சன்னதி கொண்டுள்ளாள். 4 அடி உயரமுடையவள், கருணை மிகுந்த வரப்பிரசாதி இவள். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பைரவர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் சதுர வடிவ ஆவுடையாராக சிறிய பானமாக முரம்பீசர் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். முரத்திற்கு ஒரு தன்மை உண்டு. அதில் தானியங்களை இட்டு புடைக்கும் போது தேவையற்ற உமி, குப்பைகளை, கல், மணல் ஆகியவற்றை வெளித்தள்ளிவிட்டு அவசியமான தானியத்தை மட்டும் தன் வயம் வைத்துக்கொள்ளும். அதுபோல ஈசன் நம் தீவினைகளை, காம குரோதாதிகளை, வேண்டாத குணங்களை நீங்கி நல்ல விதமாக நம்மை செய்பவர் என்பதனால் அவர் முரம்பீசரானார். எனவே இவரை வழிபட்டால் நம் தீவினைகள் அகன்று மன அமைதி கிடைத்திடும். இறுதியிலே முக்தி பேரும் கிடைக்கும். மணிமண்டபத்தில் தெற்கு நோக்கி கல் திருமேனியராக நடராஜர், சிவகாமி அம்மை உள்ளனர். தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, விநாயகர் சதுர்த்தி, ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகா சிவராத்திரி, தை கிருத்திகை, வருஷாபிஷேகம் போன்றவை விழா நாட்கள். இரத்த அழுத்த நோய் உடையவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும், மன அமைதி அருளும். பசவபுரம் ஸ்ரீ முரம்பீஸ்வரி வழிபட்டு நல்ல அருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.